செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். முடிவை மறுபரிசீலனை செய்து கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தல். தனிப்பட்ட கட்சிகள் இது அரசியலாக நீங்க பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். திண்டிவனம் அருகே நீட்டால் மாணவி தற்கொலை செய்த நிலையில் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை இப்போதாவது சொல்வீர்களா என கேள்வி. நடிகையுடன் செட்டில்மெண்ட் செய்ய முயற்சித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பு விளக்கம். சீமானை விசாரித்து 12 வாரங்களில் வழக்கை முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இடைக்கால தடை. சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. பட தயாரிப்புக்கு வாங்கிய கடனை பேரன் திருப்பி செலுத்தாத விவகாரத்தில் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். 8,21,000 பேர் எழுதுகின்றனர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் போராட்டம் 4ஆம் நாளாக நீடித்தது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி யாசகம் கேட்டு போராட்டம். மதுரையில் போதையில் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கி வாகனங்களை நொறுக்கிய சிறுவன். இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம். சென்னை அருகே படூரில் தங்கியிருந்த விடுதியில் சடலமாக கிடந்த கல்லூரி மாணவி. அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றம். வரும் 12ஆம் தேதி தேரோட்டம். குற்றால அருவிகளில் குறையாத வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3ஆம் நாளாக நீடிக்கும் தடை. தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம். இயல்பை விட அதிகபட்சம் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு. தெலங்கானா சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேர் உள்ள இடத்தை அடையாளம் காண்பதில் 10ஆம் நாளாக நீடிக்கும் சிக்கல். இன்னும் 3 நாட்கள் ஆகலாம் என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். நிலவில் முதல் முறையாக விண்கலனை தரையிறக்கிய தனியார் நிறுவனம். ஆய்வு செய்து தரவுகளை அனுப்பும் என நாசா தகவல். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இணைந்து செயலாற்றுவோம் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உறுதி. திருநெல்வேலி சந்திப்பை அடுத்த குறுக்குத்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இதனால் என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. கிராமங்களான மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுத்து, ஊத்து மிக கனமழை பெய்தது. தாமிரபரணியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை என்றாலும் கூட நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்த திருநெல்வேலி சந்திப்பை அடுத்த குறுக்குத்துறை முருகன் கோயில், இந்த முருகன் கோயில் அப்படிங்கிறது பல்வேறு திருமணங்கள் நடைபெற சிறந்த முருகன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் வளாகத்துக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கிறது. பிரகார மண்டபம் அதோடு மட்டுமில்லாமல் மூலவர் தண்ணீர் பகுதிகளில் தண்ணீர்
புகுந்திருக்கிறது. சுமார் 1.5 அடி உயரம் வரை, அதிகபட்சமாக 1.5 அடி உயரம் வரை தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில திருமணங்கள், அங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள் வேறு கோவிலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு பக்தர்கள் வெளியே நின்று தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்து வருகிறது. தண்ணீர் தற்போது இன்று காலை முதல் மழை இல்லாத நிலையில தண்ணீர் தானாகவே வடிய துவங்கி இருந்த போதிலும் கூட மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இந்த கோவில் நிர்வாகம் அது எடுத்து வருகிறது. சிவரை, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கையில் உள்ள தனியார் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். முன்னதாக ஆசிரியரிடம் ஆசிர்வாதம் பெற்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் 35,999 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி வரும் நிலையில் சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் உள்ள அரசு செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் முறை குறித்து சிறப்பு ஆசிரியர்கள் விளக்கினர். சேலம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையொட்டி 151 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 300 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நாகப்பட்டினம் அருகே புத்தூரில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க முயற்சி நடைபெறுவதாகவும் கவலை தெரிவித்தார். இது தொடர்பாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இது தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை. இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல. இது அரசியலாக நீங்க பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. இன்றைக்கு 39 எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். நாகப்பட்டினம் நாகூர் சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 132 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 194 திருக்கோயில்களில் 70 கோடியே 11 லட்சம் ரூபாய் அளவில் 668 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 80 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. 55 மருத்துவ கட்டமைப்பு செய்து தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றால், செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும்னா, நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் 182 கிலோமீட்டர் சாலை பணிகள் 252 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு வருது. 4 பேரூராட்சிகள் மற்றும் 6 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 1782 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நடைபெற்று வருது. வேதாரண்யம் ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் திருப்பணிகளை 13 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க போறோம். வேதாரண்யம் அரசு மருத்துவமனை 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு அது பணி நடைபெற்று வருது. ஆற்காட்டு துறையில்
150 கோடி ரூபாயிலும் வெள்ளப்பள்ளத்தில் 100 கோடி ரூபாயில புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. சாமந்தான் பேட்டையில சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. நாகை மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு தரப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணி பாருங்க. அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள், அதுல இந்த நாகை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பயனடைஞ்ச பயனாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்றேன். 1,32,162 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்குது.